அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா தீன் பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா தீனுடைய 3வது வசனம். வஹாதல் பலதில் அமீன். வஹாதல் பலதில் அமீன். ஹால இருக்கிறது அலிஃப் சொகீரா, தாலில் இருக்கிறது அலிஃப் மத்தா. ஸோ 2 இடத்துலையுமே 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மத்தை தொடர்ந்து சுக்கூன் வந்தது. ஸோ இந்த இடத்துல நீட்டம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ வஹாதல் பலதில் லாம் சுக்கூன் கமரியா மீன் வசனத்துடைய முடிவில் நூன் கெஸ்ரா வச்சு வந்திருக்கு. ஸோ நூன் சுக்கூன் ஆக்கிடுவோம். ஸோ அதுக்கு முந்தைய இடத்தை கவனிக்கும் போது யாமதா இருக்குது. ஸோ அலிஃப் மதா யாமதா ஒமதா இருக்கும்போது நம்ம முதல்ல ஆறுதுறை சட்டத்தை பயன்படுத்தணும். நேற்றைய வசனங்கள்லையுமே 6 வந்தது. ஸோ 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் தொடர்ந்து ஒரே கவுண்டை கொடுத்து ஓதணும். சூரத்தினுடைய 4வது வசனம். لقد خلقنا الإنسان في أحسن تقويم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. لقد தால் கல்கலா பச்சு வந்திருக்கு. கல்கலத்து சுகுரா சிறிதாக சிச்சு ஓதணும். அதுக்கு முன்னாடி காஃப். காஃப் வந்து இஸ்திலா வல்லின எழுத்து. ஸோ அதற்கான உச்சரிப்பு சரிவர கொடுக்கணும். இந்த இடத்துல ஹாவும் வல்லின எழுத்து தான். அதற்கான உச்சரிப்பு சரிவர கொடுக்கணும். காஃப் சுக்கூன் வச்சு வசனத்தோட இடையில வந்திருக்கு. கல்கலத்து சுகுரா சிறிதாக சிச்சு ஓதணும். இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து சுக்கூன். ஸோ மத்தை தொடர்ந்து சுக்கூன் வரும்போது மத்து நம்ம சொல்லக்கூடாது. ஹலக்னல் அப்படின்னு சொல்லணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா சீன் இஃபா நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். சீனில் அலீஃப் சொகீரா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். ஃபீ இந்த இடத்துல மத்துல் முன்ஃபசில், அதாவது மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் தான் ஹம்சா இருக்குது. ஸோ 4 கவுண்ட்ஸ் நீட்டம் கொடுத்து ஓதணும். ஹா சுக்கூன் வச்சு வந்திருக்க ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். தக் காஃப் கல்கலத்து சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். இந்த இடத்துல வசனத்துடைய மொழியில் மீம் கெசர் தைனில் வந்திருக்கு. ஸோ நம்ம மீம் சுக்கூன் ஆக்கிடுவோம். சுக்கூன் ஆக்கிட்டு அதுக்கு முந்தைய எழுத்தை நீங்கள் கவனிக்கும் போது இங்கே யாமதா சேம் ஆஸ் வெல். ஸோ அதில் 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹாதல் பலதில் அமீன். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.